அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ராஜேஷ்னு ஒரு நபர் காலையில 6:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்காரு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துடுறாரு. ஏன்னா நைட்டு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கே அவருக்கு தூக்கம் கலைஞ்சிடுது. இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த மீட்டிங்கில் நம்ம என்னெல்லாம் பேசணும், ஸோ இதில் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாரு, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாரு, ஃபேஸ்புக்கு. ஸோ இது மாதிரி காலையில் ஒரு மணி நேரம் ஃபோன்லேயே இருந்திருக்கு அவரோட நாள் தொடக்கமே. ஸோ இந்த நிலைகள் தொடங்கும் பொழுது இன்றைக்கி நமக்கு எப்படியும் பிரச்சனை கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு நிலை. ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிடும் பொழுது சாப்பாட்டு மேலே பெருசாக கவனம் இல்லை, ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. வயிறு உப்புசமாயிடுது சாப்பிட்ட உடனே. இன்றைக்கி எப்படியாவது ஆஃபீஸ் போகாமல் அவாய்ட் பண்ணிடலாமா, அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அதை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உருவாகுது. பட் இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸில் போய் அந்த மீட்டிங்லேயுமே சில விஷயங்கள் சொதப்பலாக தான் இருக்குது. எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமான மனநிலையே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எல்லாரோட மிங்கிள் ஆகுறதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஈவினிங் ஆகும்பொழுது வீட்டுக்கு வரும்பொழுதே நல்ல கழுத்து வலி, இடுப்பு வலி, ஸோ ஒரு தலைவலி இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஜாயிண்டில் ஒரு பெயின் இருக்கிற மாதிரி, எகெயின் நைட்லேயும் சரியான தூக்கம் இல்லை, ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மனப்பதட்டத்தினுடைய மிக முக்கியமான அறிகுறி. நிறைய பேர் இதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு பயம் சார்ந்த ஒரு உணர்வு இருக்கிறது, ஃப்யூச்சரை பற்றி எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது. இப்படி இருக்குது அப்படின்னா ஆன்சைட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்சைட்டி இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஸோ எப்போவுமே மனக்கவலை இருக்கும், பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இதய துடிப்பு அதிகமாகிறது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது. சில சமயங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும்போது ஸோ நான் இருக்கிற இடத்துல என்னால் மூச்சு விட முடியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகிறது. அதே மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கிறது. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது, இல்லை வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வு, சிலருக்கு ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவுகள், சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம். நல்ல இரவு தூக்கமே அவங்களுக்கு இருக்காது. தூக்கத்தை தொடங்குறதும் சிரமமாக இருக்கும். சில சமயங்களில் இடையிலே விழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா தூக்கம் வராது. காலையில் ரொம்ப சீக்கிரமாக விழிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட சில பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு முடிவெடுக்கிறதுல எப்போவுமே சிரமம் இருக்கும். எப்போவுமே குழப்பமான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. ஸோ ஒரு முடிவு சொல்லுவாங்க, திருப்பியும் அதே விஷயத்தை மாற்றுவாங்க, திருப்பியும் பழைய முடிவுக்கே போவாங்க. இந்த மாதிரி குழப்பமான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. தெளிவற்ற நிலை எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால படிக்க முடியாது. ஒரு 20 நிமிஷம் ஒரு வேலையை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அடிக்கடி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ஆன்சைட்டி இருக்குதுன்னு அர்த்தம். எதனால் இந்த ஆன்சைட்டி உருவாகுது? பெரும்பாலும் இது நம்முடைய குடல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் தொடக்கம் இருக்கும். ஸோ கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த உணவுகளுமே முறையாக செரிமானம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ பசி இல்லாமலே அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம். இதனால் நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. ரெண்டாவது, நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் வரக்கூடிய குறைபாடுகள், காபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளுடைய உடல்லையும் சரி, நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கும் ஒரு பிரேக் மாதிரி. ஸோ இந்த காபாவோட அளவு கம்மியாக இருக்கிறது, செரட்டோனின், டோபமைன்கிற அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸோட அளவு கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த மனப்பதத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. மூணாவது, எப்போவுமே நம்ம உடம்புல இந்த கார்டிசால் ஹார்மோன் தடையே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அது ரொம்ப அதிகமாகி அதுவே குறைய ஆரம்பித்து அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ உடம்பு எப்போவுமே இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன்லேயே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களும் இருக்கும். மரபியல் காரணங்களும் இருக்கும். ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே மனப்பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அவங்க வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்திருக்கும், இவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கலாம். அதே போல் சுகர் லெவலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறது. சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகிறது, ரொம்ப கம்மியாகிறது. இந்த சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மனப்பதட்டம் உருவாகலாம்.
சின்ன வயசுலேயே சில பாதிப்புகள் வந்து உருவாகிறது. சைல்ட்ஹுட்லேயே ஏதாவது ஒரு ட்ராமா இருந்தது, ஒரு மன கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு இழப்புகள் வந்து இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் எல்லா சமயங்கள்லையுமே ஒரு பதட்டமான ஒரு மனநிலையே வந்து உருவாகும். இதெல்லாம் தான் ஆன்சைட்டிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? ஸோ இந்த ஆன்சைட்டி வரும்பொழுதே நம்ம பிரெயினில் அமெக்டலான்னு சொல்லக்கூடிய பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த பகுதி வந்து அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் இதில் பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து யோசிக்கக்கூடிய பிரெயின் வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், நம்மளுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய மூளையோட முன்பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதியை விட அமெக்டலாங்கிற பகுதி அதிகமான அளவுக்கு வந்து பவரை வந்து எடுத்துக்கும். அதனால தான் நாமளே சொன்னாலும் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம வந்து காரண அறிவு சொன்னாலும் கூட பயம் வந்து நம்மளை அதிகமாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கும். ஸோ இதை முறைப்படுத்துறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம வந்து பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுடைய கட்டை பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸோட அளவு வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து 7 நாள் டீடாக்ஸ் மெத்தட்ஸ் வந்து கொடுக்குறோம். நெய் மருந்து சிகிச்சை, அதுக்கப்புறமா ஆரோக்கியமான முறையில் உங்கள் உணவுகளை வந்து மாற்றம் கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக மனநிலையிலும் நல்ல மாற்றம் வரும். ரெண்டாவது, உங்களுடைய சுவாசத்தை வந்து முறைப்படுத்துறது. ஸோ அதிகமாக பதட்டம் இருக்கும் பொழுது இந்த 3 விதமான ப்ரீத்திங் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் என்ன அப்படின்னா டபுள் இன்ஹலேஷன். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு திருப்பியும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூச்சை உள்ளே இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் இன்ஹலேஷன் வந்து பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடும் பொழுது, அந்த மூச்சை வெளியே விடும்போது நம்ம வாயை திறந்து கூட மூச்சை வெளியே விடலாம். இப்படி நம்ம வெளிவிடும்போது நம்ம உடம்புல வேகஸ் நரம்பு தூண்டப்படுறதுனால இம்மீடியட்டாக அந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக். ஸோ மூச்சை நல்லா வந்து உள்ளே இழுக்கணும். அந்த மாதிரி உள்ளே இழுக்கும்போது 4 கவுண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும். 4 எண் வந்து நம்ம சொல்லிக்கணும். 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 7 கவுண்ட்ஸ்க்கு வந்து உள்ளேயே வந்து ஹோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். கும்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா மூச்சை வெளிவிடும்போது 8 எண்ணிக்கையில் வந்து மூச்சை வெளிவிடணும். இன்ஹேல் பண்ணும்போது 4 நம்பர், உள்ளே இருத்தி வைக்கும்போது ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது 7 நம்பர், வெளியே விடும்போது 8 நம்பர். இந்த மாதிரி நம்ம மெதுவாக மூச்சை வெளிவிடும் பொழுது நம்ம உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சுவாசத்தில் மட்டும் நம்மளுடைய கவனம் இருக்கும். மூன்றாவது மெத்தட், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பாக்ஸ் ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது ஒரு 4 கவுண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி மூச்சை உள்ளே இழுத்தும் போது உள்ளே ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது ஒரு 4 கவுண்ட்டு, வெளியே விடும்போது 4 கவுண்ட்டு. இதெல்லாம் விட்ட பிறகு எதுவுமே பண்ணாமல் ஒரு 4 கவுண்ட்டு. ஸோ ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் மூச்சு வந்து வெளியே விடக்கூடாது, உள்ளே இருத்தக்கூடாது, அதே சமயம் உள்ளவும் இழுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டிங்கில் ஒரு 4 கவுண்ட்ஸில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் வேகஸ் நரம்பு வந்து தூண்டப்பட்டு பாடி நல்ல ரிலாக்ஸ் மெத்தடில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 ப்ரீத்திங் டெக்னிக்ஸும் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் உங்களுடைய ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ரெகுலராகவே நீங்கள் பிராமரி பிராணாயம், உஜ்ஜயி பிராணாயம், இந்த மாதிரி பிராணாயாம பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்சைட்டி கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக சில வகையான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக அமுக்ரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் துளசி, ஜடாமான்சி, இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள்லாம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க மானச சஞ்சீவி ரசாயனம் இல்லைன்னா மானசா கேப்சூல்ஸ், இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய மனப்பதட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவான சில மெத்தட்ஸ். அதில் கோல்டு வாட்டர் எக்ஸ்போஷர். நல்லா காலையில் எழுந்த உடனே சில் தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து என்டார்ஃபினோட லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இதனால் நமக்கு ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம காலையில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணாலே நம்ம பாடியில் ஸோ நல்ல ஒரு டோபமைன் சர்ஜ் வந்து வரும். ஸோ இது வந்து உங்களோட பாடியை காலை நேரத்திலே இந்த சாஃப்ட்வேர் செட் ஆன மாதிரி உங்களுக்கு ஹாப்பியான ஒரு மைண்டை வந்து செட் பண்ணிடும். ரெண்டாவது, நைட்டு தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து தள்ளி வச்சுடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகும். அதன் மூலமாக நெக்ஸ்ட் டே வந்து ஆன்சைட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான நபராக வந்து இருப்பீங்க. மூணாவதாக
ரெகுலராக ஏதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். வாரத்தில் 5 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து நடைப்பயிற்சியோ இல்லை வந்து யோக பயிற்சியோ வந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உடம்புல தேவையில்லாத ஹார்மோன் மெயின் அந்த கார்டிசால்லாம் உடம்பை விட்டு வெளியாகாமல் அங்கேயே தேங்கி இருக்கிறதுலாம் நீங்கள் நல்லா நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது உடம்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதே உங்களோட பாடியில் இந்த ஆன்சைட்டி நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூட நீங்கள் மானச சஞ்சீவி ரசாயனம் மானசா கேப்சூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஆன்சைட்டி நல்லாவே குறையும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வந்து இருக்குது. இதை தன்னுடைய கேரக்டரில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கவனம் செலுத்த முடியலை, இந்த மாதிரி அவங்க தன்னைத்தானே குறைவாக மதிப்பிட்டுக்கிறாங்க. பட் அந்த மாதிரியான எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. இதற்கு முறையான உணவு பழக்கம், வாழ்வியல் முறை மாற்றங்கள், டீடாக்ஸ் மெத்தட்ஸு, மானச சஞ்சீவி ரசாயனம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆன்சைட்டி நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மனப்பதட்டத்துக்கான அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும், என்ன காரணம், இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.